ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். மழை பற்றிய செய்தியை கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். அதிர்ச்சி தரும் செய்தி எதுவும் இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றோம். இன்றைய மழையின் அளவு எவ்வளவு இருந்ததோ அதே போலத்தான் விட்டு விட்டு லேசானது முதல் கனமழை வரை சென்னை மற்றும் சென்னையை சுற்றிய மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூரில் பெய்யக்கூடும். அதனால் நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இன்று எப்படி வானிலை இருந்ததோ அதே போல் நாளை இருக்க வாய்ப்பு இருக்குது. இது படிப்படியாக வலுவிழக்கும். காரணம் என்ன தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்புறம் ஒடிசா பக்கமாக செல்கிறது என்று காற்று அழுத்த தாழ்வு பகுதியை பற்றி சிந்தித்தார்கள். ஆனால் தற்பொழுது அது இங்கே இருக்கிறது. பார்த்தீர்களா? இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகம் நோக்கியும் வரல, ஆந்திராவுக்கும் நெருக்கமாக போகலை, அப்படியே யூட்டர்ன் அடிப்பதை போல் யூட்டர்ன் அடிக்கிறது என்பதுதான் இதனுள் இருக்கும் ஆச்சரியம். அதனால தான் தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவு மழை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் என்ன செய்வோம்? புதன்கிழமை 18ஆம் தேதி மாலை 7 மணி நிலவரப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக கடலோர பகுதிகள் எவ்வாறு காட்சியளிக்கிறது என நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழக கடலோர பகுதிகள் சென்னையில் மழை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சென்னையில் விட்டு விட்டு லேசானது முதல் கனமான மழை வரை பெய்து வருகிறது. இது இன்று இரவு நாளை எப்படி இருக்கும் என்று பார்த்து விட்டால் நமக்கு நன்கு புரிந்துவிடும். சரி, இன்று இரவு எப்படி இருக்கிறது? சுமார் 12 மணி நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போமா? ரைட், 11 மணி நிலவரம் பார்ப்போம். ஏற்கனவே இருந்த அளவு தான், அதீத மழை எதுவும் இருக்காது என்பது நமக்கு புரிந்து விட்டது. இந்த வயலட் கலரில் இங்கே இருப்பதெல்லாம் அது கடலுக்கு மேல் நாம் கவலைப்பட தேவையில்லை. வியாழக்கிழமை, அதாவது நாளை அதிகாலை காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சென்னை பக்கத்தில் லேசாக நாளை காலை, இன்று இரவு கூட லேசானது முதல் மிதமான மழை தாங்க இருக்கும் என்று நமக்கு தெரிகிறது. நாளை 12 மணிக்கு கூட ஒன்றும் பெரிய அளவில் சென்னையில் மழை இருக்க மாதிரி தெரியல. நாளை 3 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே, அது கூட புதுச்சேரியிலிருந்து சென்னை வரை ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றே நமக்கு தெரிகிறது. அப்புறம் பார்த்திங்களா, படிப்படியாக இது குறைகிறது. பெருசாக ஒன்றும் மழை இல்லைங்க. சில நேரங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றே தெரிகிறது. இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டம் நல்லா அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் இங்கே இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது கடல் மேல். இந்த மேக கூட்டங்கள்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கடல் மேல். இது கரை பகுதிக்கு வரவில்லை. குறிப்பாக தமிழகத்தை விட்டு விலகி செல்கிறது என்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக கடலோர பகுதிகளில் இதன் காரணமாகத்தான் பெரிய அளவில் மழை இல்லை என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அடுத்த 24 மணி நேரத்தில் ஏற்கனவே வந்த மழையை காட்டிலும் சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறையும். காரணம், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மை நெருங்கி வரவில்லை, நம்மை விட்டு விலகிச் செல்கிறது. ஆந்திரா பக்கம் போது ஆந்திரா பக்கமும் நெருக்கமாக போகலை, அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிக்குது. அதையும் தற்பொழுது நாம் பார்த்து விடுவோம். மீண்டும் திரும்பி வருமா, அல்லது அப்படியே ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் என்று வங்கக்கடலில் ரவுண்ட் அடிக்கிறதா என்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், சனிக்கிழமை எங்கிருந்து எங்கே போயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்படி போய் அப்படி போகுது. அது மீண்டும் எந்த பக்கம் வருகிறது என்று நாம் பார்த்தோமையாயின் கடல் மேலே தான் ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மேக கூட்டங்கள், கடுமையான மழை பொழிவியெல்லாம் கடல் மீது இருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளில் ஒன்றும் பெரிதாக இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அடுத்த 2-3 நாட்களுக்கு நீங்கள் எந்த அச்சமும் பட தேவையில்லை. வந்த மழையை விட வருகின்ற மழை குறைவாகத்தான் இருக்கும். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். அதே போல் நாகப்பட்டினம் சைடும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். அதிக மழை எங்கேயும் கிடையாது. அதனால தான் ரெட் அலர்ட்டும் கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கல, மஞ்சள் அலர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் என்பது 3வது ரகத்தில் வச்சுருக்காங்க. அந்த மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் தீவிர மழை இருக்கும் என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து விடாதீர்கள். படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சென்னையில் வெளியே ஒன்றும் பெருசாக மழை இல்லை, லேசாக தூறல் தான் போட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழை, எப்போதாவது கனமழை ஆங்காங்கே பெய்யக்கூடும். நீங்கள் அஞ்சுவதைப் போல் எந்த மழையும் இருக்காது என்பது தான் செயற்கைக்கோள் காட்டிய புகைப்படங்கள் மூலம் கம்ப்யூட்டர் நமக்கு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் வானிலை ஆய்வு மையமும்
ரெட் அலர்ட் கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கல, மஞ்சள் அலர்ட் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.